வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேத்தும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 7/2026 மாலை 3:14 வரைக்கும் அமாவாசை திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 11:57 வரைக்கும் வியாகத நாம யோகமும் அதற்கு பிறகு அரசன நாம யோகமும் காணப்படுது. மதியம் 3:14 வரைக்கும் நாகவக்கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரைக்கும், மாலையில் 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:23 4:57 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:08 இருந்து 10:42 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:16 இருந்து 1:50 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அமாவாசை திதி. அமாவாசை திதினாலே நான் சொல்கிறது அதை முன்னோர்களுக்கான ஒரு பிரத்யேகமாக திதியாக பாருங்கள். திதிகளில் அமாவாசை திதி, தமிழ் மாத பிறப்பு, அதே மாதிரி நாமயோகங்களில் வைத்திருதி நாமயோகம், வேதிபாத நாமயோகம், இந்த நாட்களை எப்பொழுதுமே நம்ம முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் எந்திரிக்கிறீங்க, விரதம் இருக்க முடிந்தாக்கள் விரதம் இருங்க. விரதம் இருக்கின்ற அவசியம் இல்லை. எள்ளு தண்ணி இறைக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஒரு முடிந்த அளவுக்கு போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுக்கறது, அது முடியலாட்டி பிரச்சனம் இல்லை. ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு மோட்ச விளக்கு போடுங்க, அவங்க முன்னோர்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, காக்காவுக்கு சோறு வைங்க, முடிந்தால் ஒருவருக்காவது நீருடன் உணவு வைங்க, நீருடன் உணவு தானம் கொடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் உணவு உண்ணாங்க. இப்படி அமாவாசை திதிகளை செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயில்களுக்கு போகிறது சிறப்பாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு புதிய நல்ல காரியம் செய்யாதீங்க. இது முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாட்களாக கொண்டு அவர்களுடையக்காக நீங்கள் இதுகள் செய்யும் போது அவர்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் முன்னெடுத்து செல்லும். இதை தெளிவாக கேட்டுக்கிட்டு இந்த நாளில் விஷயங்களை செய்யுங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது. தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது என்ன ஒரு சொன்ன விஷயத்தையே அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு அப்படிங்கிற சில நேரங்களில் எரிச்சல் கூட வரலாம். ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இது தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமின்றி எங்களுடைய இணையதளங்களில், சமூக ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு பார்ப்பவர் நாளைக்கு பார்ப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே நேரத்தில் ஒரே நபர்கள் மட்டுமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதையும் எங்களால் சொல்ல முடியாது. புதிய புதிய நபர்கள் பார்ப்பார்கள். அப்போ நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு தெளிவாக போய் சேர வேண்டும். அப்படின்னா தான் அந்த தெளிவான விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டலாங்க, வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். இதை பின்தொடர முடியுமா அவங்களுடைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகுத்தாய்வு செய்து தான், அதனால தான் அவங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரே விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு. இங்கே எல்லாருக்கும் ராசி தெரியும், ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும்.
சிலருக்கு ஜாதகம் பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது, அதை விட்டுருங்க. ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். ஆனால் முக்கியமான அம்சம் என்னன்னு தெரியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, ராசியை வச்சுட்டு பலனை பார்ப்பாங்க. நான் சொல்கிற பலனை ராசியோட பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கும்பராசி அப்படின்றேன். கும்பராசி அப்படின்னு நான் சொன்னேன்னே, ராசி அன்பர்களே அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன செய்வீங்க, கும்பராசிக்காரர்கள்லாம் அப்படியே முன்னுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு தான் ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க அப்படின்னா, ராசி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். சந்திர பகவான் பூமிக்கு அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம். பூமி சுழலுது, சந்திர பகவானும் தன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார், பூமியை சுற்றி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கார். நாங்கள் பூமியில் இருக்கிறோம், பூமியில் இருந்து சந்திர பகவானை பார்க்குறோம். அந்த சந்திர பகவானுக்கு பின்னாடி இந்த பிரபஞ்சத்தில், இந்த பால்வீதியில், இது விண்வெளியில் சில நட்சத்திர கூட்டங்களை அதனுடைய வடிவமைப்புக்கு ஏற்ப முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்தின் ஊடாக எங்களுக்கு தெரிந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு, அப்போ அந்த எந்த நட்சத்திரத்தின் ஊடாக அவர் தெரிகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் வருது. இது கொஞ்சம் ஆழமான பகுதி. இதை விட்டுட்டு நம்ம விளங்கக்கூடிய ஒரு ஜோதிட இது மார்க்கமாக பார்க்கும்போது, சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், அடுத்த நாள் இன்னொரு நட்சத்திரத்தில் இருப்பார். உதாரணமாக எடுத்துக்கிட்டால், இன்று அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாளை என்ன பண்ணுவார், மிருகசீசத்துக்கு போயிடுவார். இந்த மிருகசீசம், இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கு. மிருகசீச நட்சத்திரத்தின் முதலாம் 2ஆம் பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும், 3ஆம் 4ஆம் பாதங்கள் மிதுன ராசிக்கு போயிடும். அப்போ அவர் முதல் தொடக்கத்தில், அந்த நாளினுடைய தொடக்கமோ அல்லது அந்த நட்சத்திரத்தின் தொடக்கத்தில் ரிஷபராசியில் இருப்பார், 2ஆவது பாதம் வருவார், அப்புறம் 3ஆவது பாதம் மிதுன ராசியாக மாறிடுவார். அப்போ சந்திர பகவான் நகர்வை வச்சே ராசி உருவாகுது. சந்திர பகவான் ஒரு மிருகசீச நட்சத்திரத்துக்கு மாறுறார் போகிறார் அப்படின்னா, முதல் 2 பாதத்தில் இருக்கும்போது அவர் ரிஷபராசியாகவும், 3ஆவது 4ஆவது பாதம் நடக்கும்போது மிதுன ராசியாக மாறுறார். அப்போ எந்த நட்சத்திரத்தின் மீது நிற்கிறாரோ, எந்த பாதத்தின் மீது இருக்கிறாரோ, அந்த பாதம் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் ராசி. அப்போ நட்சத்திரம் தெரியும், ராசியும் எங்களுக்கு தெரியும். சரி, இந்த ராசி என்னத்தை கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை அடிப்படையாக வைத்து வருவதனால் சந்திரன் எதற்கு சிறப்பு அம்சத்தை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உடலுக்கும் மனதிற்கும். மனிதன் வரும்போது மனம் வருகிறது, அதனால் அந்த உடலுக்கு காரகத்துவமாக சிறப்பு அம்சத்தை கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் என்னத்துக்கு பார்க்குறீங்க, இந்த உடலுக்கான ராசி பலனை பார்க்குறீங்க. ஆனால் இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் இதற்கு பேர் என்ன, உடல் அல்ல, சடலம், பிணம் அப்படின்னு தான் பேர். அப்போ இதுக்கு இயக்கத்தை கொடுக்கறது யாரு, ஆன்மா, உயிர். உயிர் எங்கே இருக்குன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய லக்னத்தில் இருக்கு. அப்போ என்னத்தை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா, லக்னத்தை தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும். 100ல் ஒரு 2%, 3% ஆட்களுக்கு தான் லக்னம் தெரியும். அவங்களுக்கும் இப்படித்தான் பலன் பார்க்கணுமாங்கிறது தெரிஞ்சது 1-2 பேராக இருப்பாங்க. பலனை லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அந்த நூலில் இப்படி எழுதியிருக்குது, கோச்சார பலன்கள் எல்லாத்தையும் நம்ம ராசிக்கு பார்க்கணும். எதுக்கு பார்த்தாலுமே ராசிங்கிறது சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது அது உடலுக்கும் மனதிற்கான காரகத்துவமாக தானே இருக்க போகுது. ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம பலன் கூறணும்னா லக்னத்துக்கு தானே பலன் கூறுறோம், ராசிக்கு இல்லையே.
அப்படி ஜோதிடர்களுக்கு செய்த சில விஷயங்களை ஜோதிடர்களே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு நான் படித்த சாஸ்திரம் தெளிவாக போய் கொடுக்கணுங்கிறது என் குருநாதர் எனக்கு கொடுத்த விதி. அதனால் நான் எந்த ஒரு கலப்படத்தையும் செய்ய விரும்பவில்லை, தெளிவாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் முதல்ல லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்ன பலனை பார்க்க ஆரம்பிங்க. நான் என்ன ராசி பலனை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி லக்ன பலனை பார்க்க போகுது? ராசிங்கிறது அதுக்கான பொது பெயர். அது உங்களுக்கு உரித்தாகும் போது, தனிப்பட்ட ரீதியாக மாறும்போது லக்னமாக மாறுகிறது. அப்போ லக்ன பலனை கேளுங்க. ராசி பலன் இல்லை, லக்னம். நான் மேச ராசி அப்படின்னு சொன்னால் மேச லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. மிதுன ராசின்னு சொன்னால் மிதுன லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. கன்னி ராசி அப்படின்னா கன்னி லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. இப்படி அந்த நான் சொல்கிறாக்கிற லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். லக்னத்தை எப்படி பார்க்குறது? 12 ராசி கட்டங்கள். ராசி கட்டத்தில் போய் பாருங்கள். ராசி கட்டம்னு தலைங்க போட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது 1 இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அது லக்னமாக இருக்கும். அப்போ லக்னத்தை பார்த்துக்கொள்ளலாம். இல்லை விபரங்கள்னு ஒரு பக்கத்தில் கட்டாயம் எழுதியிருப்பாங்க. லக்னம், ராசி, உதய நட்சத்திரம், ஜன்ன நட்சத்திரம், ஜன்ன ராசி, ஜன்ன லக்னம், இந்த 3 கட்டாயம் கொடுத்தா தான் ஜாதகம். இதை தாண்டி பஞ்சாங்கத்தையும் கொடுக்கணும். எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கப்பட்டால் தான் அது ஜாதகம். இப்போ இது முக்கியமான அம்சங்களில் இது முக்கியப்படுது. இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதையெல்லாம் பார்த்து தெரிய முடியாதுன்னா ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் பலன் சொல்கிறது ராசி கட்டத்தில் லக்கணத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னால் போதாது. உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தசைநாதனும் புத்திநாதனும் கர்மத்தில் இருக்காருன்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும். அது நடக்குதா இல்லை, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் சொல்லும்போது சில சாதகமான விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கான நன்மைகள் இருக்குது, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதில் கிடைக்கும், சும்மா இருந்தாலாம் கிடைக்காது. அப்போ முயற்சி பண்ணுங்கன்றது தான். கவனமாக இருங்க அப்படிங்கிறது. ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எதிர்கூறார். மழை வரும்னா என்ன செய்வீங்க? கொடையை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்வோம். அப்போ அந்த முன்னேற்பாடு தான் கவனம் செலுத்துங்கன்ற. அதுக்காக வேண்டி 100க்கு 100% அப்படியே எல்லா கோடிக்கணக்கான பேர் இந்த லக்கணத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கான நடந்துருமானா அதுக்கு தான் மகா திசை புத்தியை ஒருக்கா பார்க்க சொல்கிறது. இவ்வளோத்தையும் தெரிஞ்சால் தான் தெரியும். அடுத்தது நான் வழிபாட்டு தெய்வங்களை சொல்லும்போது இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு 3-4 தெய்வங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை செய்யுங்க. கிரகம் தான் இங்கே சிக்கலே, தெய்வம் இல்லை சிக்கல். தெய்வம் இல்லை, கிரகத்தினுடைய அம்சத்தை பொறுத்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த கதிர்வீச்சுகள் எங்களுக்கு சமநிலை பெறும். இந்த அம்சங்கள் கதிர்நிலை பெறும். அப்போ 3-4 சொல்லும்போது எல்லாத்து கோயிலுக்கும் போகணுமானா ஒருத்தரையாவது நினச்சி மனசால கும்பிடுங்கன்றதுக்காடு. கட்டாயம் குலதெய்வ வழிபாடு, கட்டாயம் கரணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்தே ஆகணும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, தேவையில்லாத ஒரு நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை தேவையில்லாத ஒரு செலவு, எதிர்பாராத நஷ்டங்கள். எதிர்பாராத நஷ்டங்கிறத விட தொடர்ந்து ஒரு நஷ்டத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை ஏன் நஷ்டம் வர்றதுன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை அந்த தேவையில்லாத ஒரு செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. தொழில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துலையும் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில நன்மைகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஆண் குழந்தைகளோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகள் விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அவங்க வாழ்க்கையில் நன்மை இருக்கணும். முக்கியமாக ஆண் குழந்தைக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது. அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை மூலயமா வியாபாரங்கள், இல்லை உங்களுடைய வியாபாரத்துக்கு தந்தையினுடைய
பங்களிப்பு இப்படியெல்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் காட்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி, பட்டய கல்வி அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஆசைக்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய ஆள் மனசு ஆசைகள் அபிலாசைகள்லாம் இருக்கும். அதுக்காக வேண்டி தேவையற்ற முடிவுகளை எடுத்தல் இன்று செய்யவே கூடாது. எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வாழ்க்கை சார்ந்து இருக்கலாம், கல்வியை சார்ந்து இருக்கலாம், தொழிலை சார்ந்து இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்து இருக்கலாம், எதை சார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் காட்டின யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சில இழப்பீடுகள் விபத்துக்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவும் தெளிவாகவும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்களில் எல்லாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்மந்தப்பட்டு வரன் தேடுறீங்களா, இல்லைன்னா நிறுவனம் நிச்சயம் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, எது சம்மந்தமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்தது கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வரும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளை எடுத்து ஒரு பிரிவினையை சந்திக்காதீங்க. இது உங்களால் ஏற்படக்கூடிய சிக்கலும் முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. குழந்தைகளின் எதிர்காலம், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து இல்லை கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாரோட எதை பேசினாலும் பரவாயில்ல, எப்படி பேசினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானத்தையும் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு எதையும் பேசுகிறாங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு போது கடன் கொடுக்கல் வாங்கல இந்த சிக்கல்கள் தீங்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் தொழில் வாய்ப்புகளை ஏதாவது புதிய தொழில் வாய்ப்புகள் பெறணும், தொழிலில் எதுவும் முன்னேற்றம் அடையணும், தொழிலில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சினா இன்றைய நாள் உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோய்கள்லேருந்து விடுபடுறது அல்லது சரியான சிகிச்சை பெறாது, தலைக்கு வந்து தலைப்பாக்கே போனது போல் பல சிக்கல்லேருந்து வெளிவர்றது, எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவர்றது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் காட்டின யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம், காதல் திருமணங்கள் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காதலால் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து பூர்வீக சொத்து, குடும்ப சொத்து, அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மணி வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிற பாகப்பிரிவுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், காதல் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கண்ணாய் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வீடு, காணி, வாகனம், சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, நீண்ட நாளாக சிக்கலில் இருந்தது வெளிவர்றது, அடகு வச்சது திருப்புறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது, புதியது வாங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்மையாக நடக்கிறது. கணவன் மனைவி இடையிலே ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய நாள், அந்நியோன்யங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கல்வி கற்கும் பாடசாலை கல்வி கற்கும் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதி, முக்கியமாக மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கூட நீங்கள்
பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணமில்லதை பார்த்து கேட்கறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் முயற்சிகள், குழந்தைக்காக வேண்டிய ஏதோ முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை குழந்தையோட வாழ்க்கை முன்னேற முயற்சி பண்ணுறீங்களா, ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த முயற்சிகளில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு அலைப்பை ஏற்படுத்திட்டு போகிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறது, உங்கள் மன அழுத்தங்களையோ இல்லை உங்களுடைய இதுகளை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு திணிக்கிறது, அதுக்காக என்ன அதை செய்யணும் இதை செய்யணும். முக்கியமாக சொல்கிறேன்னா, வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ தாய், இவங்க கிட்ட மட்டும் எல்லா அழுத்தத்தையும் போயிட்டு அழுத்தமாக திணிக்காங்க. பகிருங்க, வேறு விஷயம் கொண்டு போயிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அழுத்தமாக கொடுக்காதீங்க. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பாருங்கள். மௌனம் விரதம் இருக்கிறது சிறப்பு. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்குன்னு ஒரு புத்வேகங்கள் பிறக்கும். அது மூலியமாக புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அதில் சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய போகிற முயற்சி நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு அந்த முயற்சிகளை செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக இந்த கடல் கடந்தோட தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறவங்க, நீங்களே வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், இல்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள் வரும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு இதுகளுக்கு செலவழிக்காதீர்கள். மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். தூக்க இன்மை சிக்கல்கள் வரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக இந்த ஆள் மனசு அபிலாஷைகள் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஆசைகள், எனக்கு இது நடக்குது இல்லையா, அது நடக்குது, இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகலாம், தடைகள் வரலாம், ஆனால் அதுக்கான நாள் வரும்போது உங்களுக்கு கை கூடும். அதனால் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளுங்க. 2வது திருமணம் பற்றி எதுவும் முடிவு எடுக்காதீங்க. அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.